இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மகேஷ், நீ தான் கடத்தி வச்சிருக்கேன்னு ஏற்காடு வந்த. ரேவதியை கடத்தி உன்னை மிரட்டின. ஏனா என் வெறி அப்படிப்பட்டது. என்னை ஏமாத்தனா எனக்கு கோவம் வராதா? ரேவதியை மலையில இருந்து தள்ளி கொல்ல பார்த்தேன். ஆனா நீ அங்கேயும் எப்படியோ வந்து அதை தடுத்துட்ட. ஏனா என் மகேஷ் எனக்கு கிடைக்கலையே. இப்பவோ ரேவதியை கடத்தி வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணி மகேஷ மீட்லாம் தான் பார்த்தேன். ஆனா அதுவும் நடக்கல. மகேஷ் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா. திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏண்டா என் மகேஷ கடத்தி வச்சுட்டு டார்ச்சர் பண்ற? இப்பதான் ஒரு ரேவதி உனக்கு கிடைச்சிட்டால, என் மகேஷ என்கிட்ட ஒப்படைச்சிடுறா. அப்படிலாம் அவனை ஒப்படைக்க முடியாது. ஏய், நீ அனுப்பின வீடியோல ஹாஸ்பிடல்ல இருக்கானே என் மகேஷ், அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லுடா. என் மகேஷ் எங்க வச்சிருக்க? அவன் பத்திரமா தான் இருக்கான். நேரம் வரும்போது அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ஏய், நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்ப, நான் என் மகேஷ பிரிஞ்சிருக்கணுமா? இப்பவும் சொல்றேன், மகேஷ் எனக்கு கிடைக்கலனா நான் ரேவதியை கொன்னுடுவேன். மகேஷ் என்னோட லவ்வர்டா. அவன் என் உயிர். அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது. எல்லா உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. ரேவதி, ரேவதி, நீ எப்ப வந்த? அடச்சி, வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இவ்வளவு அசிங்கமானவளா நீ? இல்ல, மக மாதிரி பார்க்க வேண்டிய குழந்தைனோட சொல்லவே நாக்கு கூசுது. உன்னையும் மகேஷையும் நல்லவங்கன்னு அப்பாவி மாதிரி நம்பிட்டு இருந்தேன். ஏன் முகத்திலே கரிய பூசிட்டல்ல? இல்ல ரேவதி, அது வந்து நிறுத்து. நீ சொன்னதை நம்பிதான் இவரை வெறுத்தன்னு சந்தேகப்பட்டேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ என்ன வேணாலும் செய்வியா? எனக்கு என் மகேஷ் வேணும். இல்லனா நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போவேன். மகேஷ் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ரேவதி, வா போலாம். பாப்பா, ராஜா சேதுபதியோட பேரனே, நல்லா இருக்கியா? நான் இங்க எப்படின்னு பாக்குறியா? நீ யாரு? இவங்க ரெண்டு பேருக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு விலாவரியா எடுத்து சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ ரொம்ப நாளா டிரைவர்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாத்திட்டு இருந்தல்ல, இப்ப நீ யாருன்ற சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டத்தான் என் தனிப்பட்ட பகைய ஒதுக்கி வச்சுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை என்னன்னு காமிச்சு கொடுக்க வந்திருக்க. நீ அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேசாம நீயே எல்லா உண்மையும் ஒத்துக்கோ, இல்லனா அசிங்கப்பட்டுதான் இங்க இருந்து போவ. பைத்தியக்காரத்தனமா நீங்க எதனா பேசிட்டு இருப்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன திமிரா? ரொம்ப நடிக்காத. உன் குட்டு உடைஞ்சு போய் ரொம்ப நேரமாச்சு. உன் நடிப்பெல்லாம் இங்க யாரும் நம்பறதா இல்ல. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நேரடியா சொல்லுங்க. நீதான் ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரன்னு ஆதாரம் கிடைச்சிருச்சு. அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போற? ஆமா,
என்கிட்ட ஸ்ட்ராங்கா ஆதாரம் இருக்கு. அப்படியா? என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? சாதாரணமா இல்ல, வலுவான ஆதாரமே இருக்கு. இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீங்க கொண்டு வந்தது தானே? கண்டிப்பா அந்த ஆதாரம் பொய்யா தான் இருக்கும். இத பாரு, இது பொய்யா? மாப்ள, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த போட்டோவை பார்க்கும்போது என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. இது உண்மையா இருக்க கூடாதுன்னு இப்போ நான் நம்புறேன். அக்கா, இவன் தான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான்ல. இவன் தான் அந்த கிழவன் கிழவியோட பேரங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? நான் 2 தடவை இவன் யாருன்னு நிரூபிக்க பார்த்தப்ப ஏதோ கோல்மால் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். நீயும் என்ன பழி போறன்னு அவ்வளவு திட்டின. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல்ல? சந்திரா, கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, என்னால அமைதியா இருக்க முடியாதுக்கா. ஏன்னா என் மனசு அவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்கு. இனிமே அவன் இங்க இருக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுக்கா. சந்திரா, நீயே மூச்சு விடாம பேசிட்டு இருக்க. கொஞ்சம் மாப்பிள்ளைய பேச விடு, அவர் பேசட்டும். என்ன மாமா, இன்னுமா அவன மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, தங்கச்சி பையங்கிற பாசம். சந்திரா, ராஜா, என்ன இதெல்லாம்? இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் நிஜமா? ரேவதி, இவ போய் சொல்லி ஓ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இவனால மொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். சாமுண்டீஸ்வரி அம்மா ரொம்ப கராரான ஆளு. அவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறான்னு பாப்போம். டேய், பதில் சொல்லுடா. இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்?